தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். திருச்செங்கோடு அப்படின்னாலே அங்கே இருக்கிற முருகன் செங்கோட்டு வேலவன். திருமணத்தடை யாராக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இவர்கள் அங்கே போகணும். பரிகார ஸ்தலங்களே முக்கியமான விஷயங்கள் என்னென்னாக்கா, நமக்கு அந்த பரிகாரம் ஒர்க் அவுட் ஆனால் தான் போக முடியும், இல்லைனா போக முடியாது. உருவத்தை பார்த்து இடப்படாதே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம்ல, அது காலிக்கு கரெக்டாக போகணும். கடனில் மாட்டிக்கவே கூடாது. அந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு நிரந்தரமாக தீர்வு வேணும் அப்படின்னா எந்த கோவில் சிறப்பாக? நம்ம தப்பான ஆட்கள், தப்பான விஷயத்தை பற்றி நம்ம அங்கே போய் இந்த செய்வனை பண்ணுறதெல்லாம் பண்ணோம்னா அதெல்லாம் உதவும். அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம். இந்த நேர்காணலில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபல ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் KR ரமேஷ் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். மகாபரிவ அனுகிரகத்தில் சௌக்கியமாக இருக்கேன் சார். நம்ம ஏற்கனவே நிறைய கோவில்கள் பற்றி பேசியிருந்தோம். குறிப்பாக மேஷராசி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான 3 தலங்கள் பற்றி பேசியிருந்தோம். அபிராமி அந்தாதியில இருந்தும் பாடல்கள் பற்றி நம்ம பேசியிருந்தோம். இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் சீர்க்க முடியாத நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நேர்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த திருமண தடை அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு. இப்போ நம்மளுடைய நேர்களுக்கு இந்த திருமண தடை நீங்கிறதுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா அது எல்லாமே விலகிரும் அப்படிங்கிற மாதிரியான கோவில்கள் பற்றி சொல்ல முடியுமா? அவசியம் சொல்லலாமா? அதாவது அதே கொங்கு மண்டலத்துக்கே போயிடுவோம் திருப்பியும். இங்கே இந்த ராகு கேதுக்கான ஸ்தலம் அப்படிங்கிறது வச்சுக்கோங்க. ஏன்னா பாதி பிரச்சனை திருமணத்துக்கு இந்த ராகு கேது தான் துணை போவாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ராகு கேதுக்கான விஷயம் பார்க்கும்போது மலையே நாகமலையாக இருந்தா, அப்போ நாககிரி அப்படிங்கிறது திருச்செங்கோடு மலை பேர். திருச்செங்கோட்டு வேலவன் அப்படின்னு அருணகிரிநாதர் அந்த முருகாற்றுப்படையில் சொல்லுவார் இல்லையா, அந்த திருச்செங்கோடில் தான் நமக்கு திருமணத்தடைக்கான விஷயம் இருக்கும். அங்கே சிவன் வந்து சிவன் பார்வதி அர்த்தநாரீஸ்வரர் கோலத்தில் இருப்பாங்க. 2 பேரும் இணைந்திருத்தல் அப்படின்னு சொல்லுவோம். பிருங்கி அப்படிங்கிற முனிவர் என்ன பண்ணுறார், வண்டு உருவத்தில் வரும்போது 2 பேரும் கலந்து அவருக்கு காட்சி அளித்ததாக வரலாறு சொல்லும். அந்த இடத்துல தான் அந்த ஆதிசேஷன் தலையை வந்து கொய்துட்டார்கள் அப்படின்னு அங்கே இருக்கும். ஆனால் நாகமாக இருக்கும் எல்லா இடத்துலையும். நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா பெரிய நாகமாக இருக்கும். அந்த மலையில் இறங்கி வரும்போதும் வாசுகின்னு 60 அடிக்கு நாகம் அப்படியே இருக்கும். இதெல்லாம் அங்கே நீங்கள் பார்க்க முடியும். அப்போது நாகத்துக்கான அப்படின்றது நேச்சுரலி ராகு கேது அப்படிங்கிறதுக்கான பரிகாரம்னு மைண்டில் வச்சுருக்கலாம். என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, திருமணத்தடை யாராக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இவர்கள் அங்கே போகணும். போயிட்டு 2 மாலை வாங்கிக்கணும். ஒன்று தனக்கு, இன்னொன்று சுவாமிக்கு. அங்கே அவங்க பூஜாரிகிட்டலாம் சொல்லிடணும். சொல்லிவிட்டு இந்த மாதிரி திருமணத்தடைக்காக வந்திருக்கிறேன், அதுக்கான பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த பூஜை பண்ணி கொடுக்குறாங்க. புண்ணிய விபூதியெல்லாம் கொடுப்பாங்க. நம்ம நியமமாக நெற்றியில் இட்டுக்கொள்ள வேண்டியதெல்லாம் பண்ணிக்கிறோம். 90 நாள் மேஜிக்கலாக நடக்கிறது. 90 நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகள் கல்யாணத்தில் வந்து நிற்கிறாங்க. இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் முடிஞ்ச உடனே இவங்க 2 பேரும் திரும்பி மாற்று மாலைகள் போட்டுக்கிட்டு இவங்க போகிறாங்க. 2 பேரும் போய் சுவாமிக்கு அங்கே அர்ச்சனை பண்ணிட்டு வராங்க. அப்படின்னா எவ்வளோ பெரிய சக்ஸஸ் இருக்கு. அப்போது இந்த விஷயம் ஈஸியாக நடக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படின்னு போய் பார்க்கணும் இல்லையா. திருச்செங்கோடு அப்படின்னாலே அங்கே இருக்கிற முருகன் செங்கோட்டு வேலவன் செவ்வாய். இவர் என்ன பண்ணுறாரு, கல்யாணத்துக்கு எல்லா விஷயத்தையும் பண்ணி கொடுக்குறாரு. அதனால தான் நார்மலாக சொல்லுவோம், சஷ்டி விரதம் இருங்க, சஷ்டியில் இருந்தால் அகப்பெயில் வரும்னு சொல்கிற ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. இதெல்லாம் இந்த முருகன் ரிலேட்டடாக தான் சொல்லுவோம். அதனால் இந்த முருகன் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து கொடுக்குறாரு. தாய் தந்தைக்கு நடுவில் இருப்பார். அங்கே போய் சந்நிதியில் பார்த்திங்கன்னா நடுவில் முருகன் அழகாக நின்றுருப்பார். அவருடைய அழகாகவே ஐட்டுமே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அப்படி அவருடைய அருட்பாலிப்பு வந்து எப்படி இருக்குன்னா, எல்லாத்தையும் முடிச்சு கொடுக்குறேன்றார்.
எப்படி வள்ளி தெய்வானையோடு அவர் காட்சி கொடுக்குறாரோ அதே போல் இங்கே நமக்கு இணைவு கொடுக்குறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும். அப்போது கல்யாணத்தடை ஈஸியாக நீங்கிவிடும். ஓகே. அப்போது எவ்வளோ பெரிய வரத்தை ஈஸியாக நம்ம சம்பாதிச்சுடுறோம் பாருங்கள். இதுதான் அந்த திருச்செங்கோடுடைய பெரிய வரப்பிரசாதம். இதை அவசியம் பயன்படுத்திக்கணும். 90 நாளில் நமக்கு இந்த காரியம் நடக்குது. ஓகே. ஸோ அதுக்கு மாலை அங்கே போய் மாற்றிக்கணும். அங்கே முன்னாடியே சொல்லணும், அவங்ககிட்ட போய் சொல்லிவிட்டு இந்த மாதிரி கல்யாண தடைக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னா தே ஆர் சப்போர்ட்டிங் அஸ். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாலை மாற்றிக்கிறாங்க, சுவாமிக்கு போட்டுட்டு திருப்பி அந்த மாலை தராங்க. அதை வீட்டில் கொண்டு வந்து வச்சுக்கணும். ஓகே. வச்சுட்டு திருப்பி அவங்க கல்யாணம் ஆன பிறகு அந்த மாலையை எடுத்துகிட்டு புது மாலை வாங்கி கொண்டு போய் சுவாமிக்கு போட்டுட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வரோம். ஸோ இதில் வந்து ரொம்ப ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸ்பெசிஃபிக்கான நாள் இருக்கா சார்? இந்த நாள் இவங்களுடைய ஜென்ம நட்சத்திரமாக இருந்தால் ரொம்ப நல்லது. இவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப நல்லது. அது வந்து ஸ்பெசிஃபிக்னா இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் தான். மற்றபடி இந்த நாளில் தான் ஸ்பெசிஃபிக்காக போய் கொடுக்கணும்லாம் அவசியம் கிடையாது. நீங்கள் அப்படிலாம் போகலாம். இல்லை இதெல்லாமே இந்த தெய்வ சந்நிதிக்கெல்லாம் சாநித்தியமாக வரக்கூடியதுக்கெல்லாமே கொடுப்பனை இருக்கணும், இல்லைன்னா போக முடியாது. ஏன்னா இந்த பரிகார ஸ்தலங்களே முக்கியமான விஷயங்கள் என்னென்னாக்கா, நமக்கு அந்த பரிகாரம் ஒர்க் அவுட் ஆனால் தான் போக முடியும், இல்லைனா போக முடியாது. சும்மா நான் போயிட்டு வரேன் டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரிலாம் அதெல்லாம் போக முடியாது. அதுக்கு உங்களுக்கு உத்தரவு இருந்தால் தான் நம்மளை கூப்பிடுவாங்க அந்த சுவாமி, இல்லைன்னா வராது. அதனால் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் நீங்கள் வேண்டிட்டு நீங்கள் போயிட்டு வாங்க, டெஃபினட்டாக நல்லது நடக்கும். அதனால் அந்த கல்யாண தடைகள் அப்படிங்கிறது இந்த வழியிலையும் தீர்க்க முடியும். ஓகே. ஸோ அடுத்ததாக அந்த குழந்தை பிறப்புக்கு ஏதாவது சிறப்பான கோவில்கள்? நிறைய பேர் வந்து இப்போ நீங்கள் இதிலே சொல்லியிருந்தீங்க சஷ்டியிலிருந்து அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லி. சஷ்டி விரதத்துக்கு எத்தனையோ தாய்மார்கள் வந்து குழந்தை வரம் வேண்டி விரதம் இருக்கிறாங்க. ஆனால் அதில் பாக்கியவாதிகளுக்கு மட்டும் அந்த வாய்ப்பு கிடைக்குது அப்படின்றது. நிறைய பேர் வந்து நான் எத்தனையோ வருஷமாக வந்து விரதம் இருக்கிறேன், எனக்கு இன்ன வரைக்கும் ஒரு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களையும் நம்மளால் பார்க்க முடியுது. குழந்தை பிறப்புக்கு ரொம்ப எளிமையாக வேண்டக்கூடிய கோவில் ஏதாவது இருக்குமா? இப்போது முண்டாசு கவி பாரதி அவருடைய ஆத்தியந்தமாக யோசித்த ஒரு சுவாமி என்னன்னா காளி. காளியை தான் முடிச்சுப்பார். எதுனால யாதுமாகி நின்றாய் காளி அப்படின்னு ஆரம்பிச்சிருவார். எங்கும் நீர் நிறைந்தாய் தீது நின்று முன்னை என்று இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சிப்பார். மகாகவி காளிதாசன் காளி தான் முடிச்சுட்டான். தெனாலிராமன்றவரும் காளி தான் முடிச்சார். அப்போ காளிங்கிறவன் எப்படி இருக்கா, எதையும் கொடுக்கறது ரெடியாக இருக்கான்னு அர்த்தம் ஆகிடுது. பயங்கரமாக இருக்கிற உருவம், ஆனால் தாய்மை இல்லை, நான் கொடுக்குறேன்னு ரெடியாக இருப்பான். அப்போது ஒரு உருவத்தை பார்த்து இடப்படாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம்ல, அது காளிக்கு கரெக்டாக பொருந்தும். ஏன்னா பொதுவாக காளி தேவிங்கிறவங்க உக்கிரமான தெய்வம், மாந்திரிக ரீதியாக வந்து நிறைய பேர் அதாவது நார்மலாக நம்ம எல்லாம் யோசிப்பாங்க, பில்லி சூன்யம் அப்படி விஷயங்களுக்கெல்லாம் தான் காளி யூஸ் பண்ணுவான். ஒரிஜினலி காளியை போல் அன்பானவள் யாரும் இல்லை. எங்கள் குருவெலாம் ரொம்ப சொல்லுவார், காளிகிட்ட போய் நீ எதை வேணாம் கேள்வி எல்லாம் கொடுத்துருவா அப்படின்வார். ஏன்னா காளி உபாசகராக இருந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வேறு எந்த சுவாமிகிட்டையும் எதுவும் கேட்க தோணாது. ஏன்னா கொடுத்துட்டே இருப்போம். ஏன்னா அவள் வந்து எக்ஸ்ட்ரீமாக கொடுப்பாள். அதான் காளிதாசருடைய வரலாறில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அவன் கேட்டால் ஒன்று இந்த வச்சுக்கோ உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துறேன், ஃபுல் புலமையும் கொடுக்குறான் இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் வந்துடும். அதுதான் நமக்கு அங்கே கிடைக்கும். அப்படி கிடைக்கிற ஒரு கோயில்னு பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையம். மேட்டுப்பாளையத்தில் வீரபத்ர காளின்னு இருக்கா அந்த அம்மா. அந்த அம்மாவில் போய் வழிபடும் போது செவ்வாய் வெள்ளி அமாவாசை இதெல்லாம் நார்மலாகவே அந்த காளி கோயிலுக்கான உக்ரக தெய்வத்துக்கான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அங்கே போய் நீங்கள் வந்து மனசாலே வேறு எந்த விதமான இதெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பண்ணணும் கூட இல்லாமல், எனக்கு ஐயா தாயே என்னை காப்பாற்று, வேற ஒன்றும் வேணாம், அத்தா என்னை காப்பாற்றினா போதும், எனக்கு கூட இரு, பிள்ளைக்கு வழி பண்ணி கொடு, குழந்தை இல்லை அப்படின்னு வேண்டினாலே போதுங்கிறான். ஸோ அதனால் ஜஸ்ட்டு வேண்டுதலுக்கே உங்களுக்கு செவி சாய்க்கக்கூடிய பாபா, பிள்ளை வரம் கேட்டு தரவில்லை என்று இல்லை அப்படிங்கிறான். அதனால் அங்கே நிதர்சனமாக இந்த எப்படி பிள்ளை சூன்யத்துக்காக வருவங்களும் இருப்பாங்க, பிள்ளை வரம் கேட்டு வருவர்களும் இருக்கிறார். அங்கே தொட்டில் ஒன்று வாங்கி அங்கே கட்டிட்டு வருவாங்க. அந்த மாதிரி கட்டிட்டு சுவாமியை வேண்டிட்டு வர்றது அப்படின்னு ஒரு வழக்கம் உண்டு. அது சுவாமியை வேண்டிட்டு நல்லபடியாக வர்றாங்க, நல்லபடியாகவே அவங்களுக்கெல்லாம் பிள்ளை பேர் வருது. ஜோதிட அடிப்படையில் சிக்கல்கள் இருந்தாலும், மருத்துவ அடிப்படையில் சிக்கல்கள் இருந்தாலும் அந்த சிக்கலை கலைந்து விடுகிறாள். அதில் வந்து இந்த சூலாயுதம் அப்படின்னு நான் வச்சுருக்கிறது எல்லாமே நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான். எதிரிகளை அழிப்பதற்குன்னா எதிரிகள் யார், நமக்கு அப்டக்கல்ஸ்ன்னு சொல்லுவோம், இதை தீர்க்கிறது தான். அதனால் அதை வச்சுட்டு அவள் வந்து அந்த விஷயத்தை கிளியர் பண்ணிடுறா.
நமக்கு கிளியர் ஆகிடுது. ஸோ அதனால் ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா காளி நமக்கு ரொம்ப பயன்பாடாக இந்த விஷயம் பிள்ளை பேரில் ரொம்ப நல்லா கொடுப்போம். அதனால் காளியை வந்து வீரபத்திர காளியெல்லாம் பார்த்தேன்னா அப்படியே மெய்மறந்து போயிடலாம், அப்படி இருப்போம். அதனால் ரொம்ப சந்தோஷமாக அவங்கள போய் பார்த்துட்டு வரலாம். சந்தோஷமாக பார்க்குற மாதிரியே அவளும் சந்தோஷமாக நமக்கு வரத்தை அருள்வாள். கண்டிப்பாக சார். சார், இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இப்போ எல்லாரும் இந்த கடன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க. நான் கடன் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கை அப்படிங்கிறது வாழணுங்கிறது எத்தனை பேர்த்துக்கு கனவாகவே போயிடுது அப்படிங்கிறது தெரில. சார், கடனில் மாட்டிக்கவே கூடாது, அந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு நிரந்தரமாக தீர்வு வேணும் அப்படின்னா எந்த கோவில் சார் சிறப்பாங்க? வழக்கமாக சொல்லுவோம், கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு வார்த்தையே சொல்லுவோம். அப்போ கடன் எவ்வளோ ப்ரெஷராக இருக்கும். கடனில் இன்னொரு பிரச்சனையும் உண்டு. கொடுத்த கடனை கேட்கும்போது ஒருத்தர் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுவார், இல்லையா அங்கேருந்து நீ கொடுத்தேன்னா கொடுத்துடணுமான்னு திருப்பி எதிர்பேச்சு பேசுவான், நீ கொடுக்கவே இல்லைன்னு மறுத்து பேசுவான். இப்போ 3 விஷயத்தில் மனசு வருத்தமாக இருக்கும். ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க சார், கோடிக்கணக்கில் காசு கொடுத்துட்டேன் சார், என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஏதான்னு வழி சொல்லுங்கள் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி சார் ஃபோன் எடுத்தாலும் அவன் பேசுகிற பேச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் சொல்கிறாங்க. இது எங்கே தான் சார் முறையிடுறது கேட்குறாங்க. அதுலேயும் சில கடன்கள் எப்படின்னுக்குன்னா கைமாத்தா வாங்கிடுவாங்க. இந்த சொந்த பந்தங்கள் விஷயத்துலையோ நட்புகள்லையோ கூட கொடுப்பான் அப்புறம் தரேன்னு வாங்குவாங்க, தரமாட்டாங்க, கேட்கவும் முடியாது. கேட்டால் அவங்க மிஞ்சி பேசுவாங்க. அது மிஞ்சி பேசுறது இவங்க எங்கே போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு சிக்கல். அதாவது இதுதான் ஸ்ட்ரெஸ்ஸுடைய எக்ஸ்ட்ரீமிட்டின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் இருக்குது. அந்த ப்ரெஷரை போன் பண்ணி இருக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா, இவங்களுக்கு தான் மாசாணி அம்மன் ஆனைமலை. இந்த அம்மாள்கிட்ட போங்க, நீங்கள் மனமுறி வேண்டுங்க. எதுவுமே இந்த அம்பாள்கிட்ட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நேர்மையான விஷயமாக இருந்தால் நடத்தி கொடுத்துருவோம், அது சந்தேகமே கிடையாது. நேர்மையானது, என்னுடைய கோரிக்கை நேர்மை, நடத்தி கொடு, அவ்வளோதான். அங்கே வந்து உங்களுக்கு தெரியும் நீதிக்கல்னு ஒன்று இருக்கும், அதில் மிளகா அரைப்போம். மிளகா அரைச்சி அந்த லிங்கத்துக்கு சாத்துறதுன்னு வழக்கம் உண்டு. பெண்கள்னால் பெண்கள் சைட்லேயும், ஆண்கள்னால் ஆண்கள் சாத்துவாங்க. உங்கள் நேர்மையில் அங்கே டெஸ்ட்டு உண்டு. அந்த மிளகா இருக்குது இல்லைங்களா, அதை அரைக்கும் போது நல்லா நெடியெலாம் வரும். அது நேர்மை இல்லாமல் நீங்கள் பிராது கொடுத்தீங்கன்னா உங்கள் கையேறியும். அப்போ புரிஞ்சுக்கலாம், சரி நம்ம வந்து கரெக்டான ஆசாமிகள் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம், இல்லை சாமி கொடுத்துரும், தண்டனை நமக்கும் கொடுக்கும், இல்லை அந்த சைடு கொடுக்குற மாதிரி நமக்கும் கொடுக்கணும்ல. நம்ம தப்பான ஆட்கள் தப்பான விஷயத்தை பற்றி நம்ம அங்கே போய் இந்த செய்வனை பண்ணுறதெல்லாம் பண்ணோம்னா அதெல்லாம் உத கொடுக்கும். நிறைய பேர் இந்த வட்டிக்கு அதிகமாக பணம், அதுதான், அது தேவையில்லாமல் அவனை போட்டு ஸ்குவீஸ் பண்ணுறது அப்படிலாம் பண்ணோம்னா அதுக்கு அங்கே தண்டனை உண்டு, நமக்கே உண்டு. அதை கொஞ்சம் காஷனாக பார்த்துக்கணும். நம்ம நேர்மையாக இருக்கிறோமா, அதுக்கு தான் சொன்னேன், நேர்மைக்கு அங்கே சுவாமி அனுகிரகமாக கொடுவோம். 90 நாளில் கொடுப்போம். இவ்வளோ நீங்கள் பிராது எழுதிட்டு அவன் கையில் தொங்க விட்டுட்டு வாங்க, 90 நாளில் ஆன்சர் வருது. இதெல்லாம் நிதர்சனமாக பார்க்குற விஷயமா இருக்குது. அதனால் மாசாணி அம்மன் ஜஸ்ட் லைக் தட்லாம் கிடையாது. அவங்க வந்து நேர்மைக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம் நமக்கு. இன்றைக்கி அதை சொல்ல நடமாடும் ஒரு ஜட்ஜு அவங்க. ஸோ என்ன ஒரு நாள் நீங்கள் அவங்ககிட்ட கேட்கலாம், அனுகிரகமாக செய்வோம். இதில் மட்டும் இல்லாமல் நார்மலாக உடல் உபாதைகள் எல்லாம் இருக்கு இல்லையா, இதுக்குமே பெண்கள் விளையாட்டான அத்தனை உடல் உபாதைகளுக்கும் அவங்க வந்து நல்ல அனுகிரகம், தாய்மையான அனுகிரகம் கொடுக்குறா. அதனால் அவளை தாயாக தான் நினைக்கிறோம். ஜெய்ஜாண்டிக்காக படுத்துட்டு இருப்பாங்க அம்பா. அந்த அம்பாளை பார்க்கும்போதே நமக்கு பக்தியும் இருக்கும், பயமும் இருக்கும். அந்த பயபக்தியோட சுவாமியை பார்க்கும்போது டெஃபினட்டாக அதுக்கான பலன் உண்டு அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் வேண்டாம். மாசாணி அம்மனின் அருளாலே எல்லாருக்கும் நல்ல மன நிறைவும் நல்ல உடல் வலிமையும் எந்த விஷயமும் கேட்டபடி கிடைக்குதுங்கிற தெம்பு இருக்கணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக சார். சார், முக்கியமாக நம்ம 3 பிரச்சனைகள் பற்றி பேசியிருந்தோம், 3 முக்கியமான கோவில்கள் பற்றியும் பேசியிருந்தீங்க. குழந்தை பிறப்புக்கும் சரி, திருமணத்திற்கும் சரி, கடன் அடையிறதுக்கும் சரி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பேசும்போது மக்களுக்கு ஒரு கேள்வி வரும், நாங்கள் எல்லாருமே இந்த கோவில் போய் தான் டைரெக்டாக வேண்டிக்கணுமா, வீட்டில் இருந்தபடியே நாங்கள் வேண்டிக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இதற்கு பதில் இருக்கு. நான் முன்னே சொன்னேன், காளியாத்தா மாரியாத்தான்னு சொன்னாலே காளி வந்துடுவோம் அப்படின்னு. அதனால் எந்த ஒரு விஷயத்துக்கும் கோவிலுக்கு போகிறதுங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட். இப்போது ஒரு காரியம் நடக்கணும், நேராக கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் தான் நடக்கணும், வேறு எங்கேயும் பண்ண முடியாது. ஃபார்ம் ஃபில்அப் பண்ணலாம்,
ஆனால் ரெஜிஸ்டர் பண்ணுற பத்திரத்துக்கு அங்கே தான் போய் கையெழுத்து வைக்கணும் கண்டிப்பா. இல்லையா? ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் தான் அவர் முன்னாடி ரெஜிஸ்ட்ரார் முன்னாடி தான் கையெழுத்து போட்டு மாற்றுறோம். அப்படி முக்கியமான விஷயத்துக்கு நம்ம அங்கே தான் போக வேண்டியிருக்கு. அப்படி இல்லைன்னா நம்ம இங்கே பார்த்துக்கலாம். இந்த ஸ்டாம்ப் பண்ணுற என்ன பண்ணுறாரு, நமக்கு எல்லாத்தையும் டைப் பண்ணி கொடுத்துட்றாரு. அந்த விஷயம் வரைக்கும் பண்ணலாம். கண்டிப்பா. அது ஃபைனல் பண்ணுறதுங்கிறது அந்தந்த டெஸ்டினேஷனில் தான் இருக்குது. அதனால் இது கரெக்டாக பண்ணணுன்னா அந்த இடத்துக்கு தான் போகணும் அப்படிங்கிறது ஒரு மைண்டில் வச்சுக்கோங்க. ஆனாலும் நான் ரொட்டீனிலலாம் பண்ணணுமேனா இந்த சுவாமிகளை தினமுமே வர்ஷிப் பண்ணலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. அதுவே நமக்கு முருகனை நினைத்து கொண்டாலே மனதால் நினைத்தாலே அப்படியே மனம் முருகி வேண்டினாலே வந்து நிற்கிறார் அவர். அதே மாதிரி தாயார் காளியாகட்டும் இல்லை நம்மளுடைய சிவனாகட்டும் மனசில் நினச்சாலே அப்படி எண்ணின மாத்திரத்தில் வந்துடுவாங்க. அந்த பக்குவத்தோடு நம்ம போயிட்டோம்னு வச்சுங்களேன், இங்கேயே கிடச்சிரும். ஆனால் அந்த ஃபைனல் இந்த சொன்னோம்னே ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எனக்கு தீர்வு வேணும், டாக்டர்கிட்ட போகிறோம், ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு போகிறோம். அந்த ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிறோம்ல, அந்த ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு தான் இந்த கோயிலுகளாம். கண்டிப்பாக கண்டிப்பாக சார். ஸோ முக்கியமான 3 பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான புனித தலங்களாக 3 கோவில்கள் எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க. மக்களுக்கு மிக பயனுள்ள தகவலாக இந்த நேர்காணல் அமைந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.